ஹாய் டியர், டுடே நம்ம வந்துட்டு நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பார்க்க போகிறோம். ஓகேவா? எனக்கு ஸ்டோரி சொல்லி அதே பழக்கமாயிடுச்சு. சரி, ஓகே. உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் இனிமேல் ஒழுங்கா இந்த சேனல் சும்மா காற்று வீசி இருக்குதா, அதனால தான். சரி, ஓகே, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டுக்கு டைப் பண்ணுறத விட எனக்கு பேசுகிறது ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படியே பேசி அனுப்பினாதான் உங்களுக்கு ஒரு வளரல. சரி, ஓகே டியர், கமெண்ட் பார்க்க போகலாம் வாங்க. பவிக்குட்டி கண்டிப்பாக போடுறேன். ஃபீல் குட் தானே? கண்டிப்பாக போடுறேன். அஞ்சு டியர், தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? ராசி டியர், ஹாய், ஐ லவ் யூ டூ. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னது லவ் யூர் வாய்ஸ்? அச்சோ, தேங்க்யூ. எனக்கு ஜாலி, யாராவது வாய்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என் வாய்ஸ் நினச்சாதான் எனக்கே சேட் ஆகிடும். சரி, ஓகே. என்ன ரெக்வெஸ்ட்டு? OT7 டாம் அண்ட் ஜெர்ரி கான்செப்ட்டு, மாமா பையன் இல்லைனா நெய்பர் ஆர் தாய் மாமா, இவ்வளோ டைட்டிலா? எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று போட்டுடலாம். OT7 அப்படின்னா ஒட்டுக்கா போட முடியுமான்னு தெரியலையே. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை OT7 போட முடியாட்டியும் ஒவ்வொருத்தருக்குமே தனியாக செப்பரேட்டாக இந்த டைட்டிலில் ஸ்டோரி போட்டுறேன். அப்புறம் ஒன் மோர் திங், ராசிக்குட்டி, ஐ லவ் யூ டூ. ஹாய் சீனியரே, தேங்க்யூ. ஆனால் நான் அந்த கதையே மறந்துட்டேன். என்ன கதை? அரேஞ்ச் மேரேஜ். என்ன கதைன்னு தெரியலையே, மறந்து போயிடுச்சே. பாட்டி கூட போயிட்டா? என்ன ஃபைட்டு? அட அட அந்த இந்த ஸ்டோரி, ஐயோ எது கோயிலில் சண்டை போடுவாங்களே, அதுவா இது? முதலில் தொடங்கி திருமணத்தில் முடிந்த கதை. என்னது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லக்கூடாது. முதலில் நான் தப்பாக படிச்சிட்டேனா? மன்னிச்சு சீனியரே, நல்லா இருக்கா? எனக்கு டைட்டில் கொஞ்சம் இப்படி தான் வைப்பேன். என்ன பண்ணுறது, எனக்கு டைட்டில் வைக்க தெரியாது. அப்புறம் சீனியரே, எப்படி இருக்கீங்க? ஹாய் டியர். ஆமாம், உங்கள் பேர் என்ன? எப்படி கூப்பிடுறது? சரி, ஓகே. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? கண்ணை முழுங்கி டியர். முழிச்சிட்டிங்களா? குட் கேர்ள். அப்படி தான் கண்ணை முழிக்க சொன்னதும் கண்ணை முழிச்சிக்கணும். ராகவி டியர், ஹாய். என்னமோ பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா. அப்படியெல்லாம் விடவே மாட்டேன். சரி, அது வில்லங்கம்மா வேலையா? ஆமாம், அப்படி இப்படி கொஞ்சம் வேலை நீங்கள் சொல்லுங்கள். எப்போயாவது திருடிக்கிறீங்களா, இல்லை இதுக்கு மேலே திருட தான் போகிறீங்களா? இது வந்துட்டு புதுசான ஒரு வேலை. உங்களுக்கு நான் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்குறேன். நான் பண்ண இந்த வேலையை நினச்சி, நான் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி நீங்கள் அப்படியே புல்லரிச்சு பூரிச்சு போயிட்டு அப்படியே பெருமைப்படணும் என்ன நினச்சி. ஆனால் நீங்கள் நான் வில்லங்கமான வேலை கொடுக்குறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. என்னாமா அது? அச்சோ ராகவிடியர், வீடியோ போட்டதே பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் வீடியோ போடாமல் இருந்திருக்கேன்ல. என்ன பண்ணுறது, எல்லாம் என்னோட பொல்லாத காலம்தான். நானும் வீடியோ போட்டுருந்தான் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, போட முடியாத சுச்சுவேஷன். மன்னிச்சு விட்ருங்க. ஏதே என்னால் டைம் ஆயிடுச்சா? பரவாயில்லைங்க ராகவிடியர், என்னால் தான் டைம் ஆகுது. இன்னும் நிறைய கூட ஆகட்டும். நீங்கள் அப்படியே என் கூட பேசிக்கிட்டே இருங்க. நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். ஓகே, டடா. ஐயோ போயிடாதீங்க, இருங்க. இன்னும் உங்களோட கமெண்ட் 2-3 பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். அப்புறம் ஆன்சர் பண்ணியிருப்பவே. ஜெனிமா, பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. பேக்ரவுண்ட் மியூசிக் அங்கடியர், அதுவா? அது வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் காப்பிரைட்க்கு இது போட்டாங்கன்னா பிரச்சனையாக போய்டும்ல. ஸோ ஷார்ட்ஸாக இருந்ததுனா கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வீடியோவில் காப்பிரைட் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயம் ஆயிடுச்சு. அதனால தான் போடுறதில்ல. எதுக்கு காப்பிரைட் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியாது. இப்போதைக்கு காப்பிரைட் இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு அவங்க காப்பிரைட் கொடுத்துட்டாங்கன்னா வம்பா போயிடும்ல. ஸோ அதற்கு பயந்து தான் போடுறதில்ல. பட் எனக்கு அதை பற்றி நல்ல ஐடியா இல்லை, எப்படி போடுறது, பேக்ரவுண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு. முக்கியமான ரீசன் காப்பிரைட் வந்துடும் தான் சாராக்குட்டி பயம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் கமெண்ட். கோச்சிக்காதீங்க, என்ன மன்னிச்சு விட்ருங்க டியர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. லவ் யூ. என் தங்கச்சி எப்படி இருப்பாங்க? ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என் தங்கச்சின்னு சொல்லிட்டு போனேனே அவங்களாம். அவளுக்கு என்ன, அவள் நல்லா அழகாக இருப்பாள். நான் தான் இப்படி இருக்கேன். நல்லா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் டியர். ஆனால் அந்த படிப்பு பைத்தியம் அந்த லீவ் நாளில் கூட புக் எடுத்து வச்சு இம்சை பண்ணி விட்டுருச்சு. ஆனாலும் நான் என் சித்திமா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்ரீ டியர், இது நெக்ஸ்ட் பார்ட்டா? கண்டிப்பாக நான் போடுறேன். பட் எப்போ போடுவேன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு வியூஸே வர மாட்டேன்ச்சா. அதனால தான் சரி ஓகேன்னு கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கும் அடுத்து க்ரியேட்டிவிட்டி எதுவும் அந்த ஸ்டோரியில் தோணலை. பட் கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன். சீக்கிரமாக போடுறேன். தேங்க்யூ. நிஜமாவா டியர்? ஃபுல் மார்க்கா? ஐயோயோ, கொஞ்சம் டேஞ்சர் தான் போலையே. டேஞ்சரான ஜீனியஸ் பவர். அது சரிங்க டியர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க டியர்? என்ன நிஜமாகவே மன்னிச்சிக்கோங்க டியர். எனக்கு உங்கள் பேர் கரெக்டாக படிக்க வரலை, கன்ஃபியூஸ் ஆகுது. தப்பாக்கிது படிச்சிட்டுனா என்ன பண்ணுறது? அதனால தான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன்.
ஜின்னுப்பாக்கும் இவங்கப்பாக்கும் எஃப்எஃப் கேட்குறீங்களா ஒன் ஷாட் கேட்குறீங்களா டியர்? ஒன் ஷாட் தான் போட்டுருக்கிறேன். எஃப்எஃப்எல்லாம் போட்டால் வியூஸ் வரமாட்டேங்குது. ஒன் ஷாட் தான் இப்போதைக்கு போட்டுருக்கிறேன். ஸோ ஒன் ஷாட்டை கேட்குறீங்களா இல்லை எஃப்எஃப்ஆ கண்டினியூவாக நிறையா பாட்டு வர மாதிரி கேட்குறீங்களா? ஹாய் டியர், சிரிச்சிட்டே இருந்தீங்களா? அவ்வளோ நல்லா இருந்துச்சா என்ன போலீஸ் புருஷா? இது இவர் அட இதுவா இந்த ஸ்டோரியா? பிடிச்சிருக்கா? ஹாய் டியர், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், இது பழைய ஒன் ஷாட் தானே? தமிழில் பார்த்தாலே பழசு மாதிரி தான் தெரியுது. இன்னுமா இந்த இதெல்லாம் பார்க்குறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் டியர். ஹாய் பிராசிக்குட்டி. ஆமாம், பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனா? டியர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு பயமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிற மார்க் எடுங்க, பாஸ் ஆனால் கூட போதும். ரொம்ப படித்தே ஆகணும், 100 வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு 100 வாங்கணும்னு இருக்கும், ஒரு சிலருக்கு நம்ம பாஸ் ஆனால் போதும். ஓகேவா? ஸோ எப்படின்னா மார்க் வச்சு நம்ம லைஃப் ஒன்றும் டிசைட் ஆக போகிறது கிடையாது. நானும் தான் விழுந்து படித்தேன், 400 மார்க் மேலே எடுத்தேன், என்ன பிரயோஜனம்? நான் என்ன வேலைக்கு போகிறேன்? எப்படி? நான் யூடியூப் தானே பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் படிப்பை வச்சே ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் உங்களோட நாலேஜுக்காக கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். படிக்கிற விஷயத்த புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஸோ மார்க்காகலாம் படிக்க வேணாம், பயப்படவும் வேணாம், ஜாலியாக இருங்க. அப்புறம் ராசிக்குட்டி, கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க, அதாவது எப்பவுமே ஃபஸ்ட் மார்க்காக எடுக்கிறவங்க 100% பேர் வேலைக்கு தான் போவாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சு, லாஸ்ட் மார்க்கு, ஜஸ்ட் பாஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அவங்களே வந்துட்டு இன்னும் 10 பேத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக கூட ஆகலாம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி ஃபீல் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் ஜாலியாக படிங்க, ஹாப்பியாக இருங்க, பயப்பட வேணாம், பார்த்துக்கலாம். ஓஹோ, OT7ஆ? இது நீங்கள் இன்னொரு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க தானே? OT7 இப்படி போட முடியுமான்னு தெரியல, பட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் டியர். உடனே முடியுமான்னு தெரியல, பட் நான் எப்பயாவது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா மர பையன் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அந்த ஃபீலை கொடுக்க ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதே டைட்டில் நான் உங்களுக்காக ஒன் ஷாட் போடுறேன். யாருக்கு வேணும்னு சொல்லிவிடுங்க, இல்லை எல்லாத்துக்குனாலும் இல்லை யாருக்கு வேணாலுமே ஓகே, நான் இதே டைட்டிலில் உங்களுக்கு ஸ்டோரி போடுறேன். டோன்ட் ஃபீல். ஓ, மேடமை விட சின்ன பையனாக இருக்கணுமா? கண்டிப்பாக போடுறேன். ராகவிடியர், பார்த்தாச்சா? நானும் கமெண்ட் படித்தாச்சுப்பா. நான் இப்போ பாருங்கள், அவங்களோட கமெண்ட்டுக்கு வந்துட்டு இப்படி ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா ராகவிடியர்? இப்போது அதுலேயே வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அது ஏதோ வீடியோ அது மாதிரி ஏதோ சேனல் இஷ்யூ வரும்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இது நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறது. சரி, இதான் ஈஸியாக இருக்குது. இருங்க, நான் கமெண்ட்டை முதல்ல படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் ரெடி பண்ணிட்டியா? நாளைக்கு ஜங்குக்கிக்கும் ரெடி பண்ணிட்டேன், நாளான்னைக்கு ஜூனிப்பாக்கும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் சனிக்கிழமையா, இது இன்றைக்கி சாயந்தரமே போட்டாலும் போடுவேன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டுக்கு பாதி கமெண்ட்டு தான் ராகவிடியர். என்னால் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேச முடிஞ்சு, ஃபோனில் சார்ஜில் 9 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ மிச்சத்தை வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு கமெண்ட் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுடுறேன். வளரல டியர், பார்த்தீங்களா ராகவிடியரா? கமெண்ட் சி அது என்னது, ஐயோ அதுக்கு பேர் என்ன, டைட்டிலை கொடுத்துட்டு எப்படி சொல்லி காட்டுறாங்க. ராகவிடியர், நீங்கள் கொடுத்த டைட்டிலை வச்சு 2 வாரம் ஓட்டலாம் தான். ஆனாலும் நான் கேட்பேன், உங்கள் முன்னாடி எனக்கு என்ன வாய் கூசணும்? நான் ஏன் சேம்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணணும்? சேம்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணினாலும் உங்கள் முன்னாடி தானே. எனக்கு உங்கள் முன்னாடி அந்த சேம்லெஸ் ஃபீலெல்லாம் வராது. நான் அப்படி தான் வாய் கூசாமல் கேட்பேன். இப்போ கூட கேட்பேன், எனக்கு இன்னும் டைட்டில் கொடுங்க ராகவிடியர், இன்னும் எனக்கு டைட்டில் கொடுங்க. நான் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு 1 by 1 போடுவேன். இப்போ நீங்கள் கொடுக்குற டைட்டில் 1 2 போடாமல் நான் மாற்றி போடுறேன்னு கேட்குறீங்க. ஏன்னா அது கூட நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அது வந்துட்டு திருப்ப படிக்கிறப்போ ஞாபகம் வரும். டைட்டில் தேடும்போது நான் அதை பார்த்து போடலாம். ஆனால் திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி தோணுதா, அதை நான் எழுதி வைக்கவும் முடியாது, எழுதி வச்சாலும் முடியாது, மறந்து போயிடும். அதனால தான் டக்குன்னு தோன்றதை அன்றைக்கி போட்டுறது. ஸோ அதுக்கப்புறமா டைட்டில் கொடுத்ததெல்லாம் 1 by 1 போடுறது. இப்போ 2-3 நாளாக நான் நீங்கள் கொடுத்த டைட்டிலில் தான் நான் போட்டுட்ருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நான் டைட்டில் கொஞ்சோண்டு மாற்றி போட்டேன். அதனால் 1 லைனில் டைட்டில் கொடுங்க டியர், அதுதான் ஈஸியாக இருக்குது. பெருசாக வைக்கிறதுக்கு ஒரே லைன் நல்லா இருக்குல்ல டியர். எனக்கு எல்லாமே 1 லைனில் டைட்டில் கொடுங்க பார்க்கலாம். டைட்டில் கொடுங்க, இன்னும் கொடுங்க. அடுத்தது உங்கள் கமெண்ட் ராகவிடியர், இது பூசம் பண்ணவா? சரி கோச்சுக்காதீங்க, நான் போட்டுடுறேன். நான் தான் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டோரி நீங்கள் கொடுக்குற டைட்டில் தான் வரும். அந்த டைட்டில் தீக்கலைன்னா நான் விடமாட்டீங்க போலையே. மேரேஜ் ப்ரப்போசலா? ஐடியா இல்லைங்க ராகவிடியர். சரி, நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா? அப்புறம் சாட்டர்டே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சா? சீனியரே, அதான் நமக்கு தான் அந்த டைட்டில் வைக்கிறதே ஒழுங்காக வராதே. இன்னசென்ட் க்யூட் சிஓன்னு வச்சுருக்கலாமா?
சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வைக்கிறேன். ரொமான்டிக் கேர்ள், ஒயன் தான் ரொமான்டிக் கேர்ள் அப்படின்னா ஒயனை வந்துட்டு ஏதாவது ஐயோ டைட்டில் வளர்றேன். சீனியரே நான் ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம். கரெக்டு தானே? நான் வளர்றேன் தானே? ஐ, அடுத்தது சீனியர் கமெண்ட் தான். ஹாய் சீனியரே, செம்ம ஃபோர்ஸ் மேரேஜா இது? செம்ம ஃபோர்ஸ் மேரேஜா? என்ன கதைன்னு தெரியலையே. இருங்க. கரெக்ட் பண்ணிட்டாரு. அடடா, இந்த கதையா? என்ன தேடினதுக்கா? என்ன தேடுனுங்க? இதுக்கு என்ன தேடுறாரு? அது உங்களை ஒயன் நீங்கள் தான், நான் இல்லைப்பா. ஐ கான்ட் சீட் மை ஜெமினா. சீனியரே, ஐ காண்ட். நான் ஒயன் இல்லைப்பா, நான் ஒயனே இல்லை. குட் ஈவினிங் ராகவிடியர், என்ன பண்ணுறீங்க? படித்தாச்சு, கமெண்ட்லாம் படித்தாச்சு. நீங்கள் தான் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல. சீனியரே வந்துட்டிங்களா ஊருக்கு? நிறைய கமெண்ட் வந்துருக்குது. டோய், ஊருக்கு வந்துட்டிங்களா? எப்போ வந்தீங்க? குடிகாரி, குடிகாரியா? அத்தை கேரக்டர் நல்லா இருக்குதா? அந்த மாதிரி அத்தை எல்லாத்துக்கும் கிடைக்குமா என்ன? கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அது இந்த ஸ்டோரியா சீனியரே? அது குடிகாரி கதை எப்படி கிடச்சிதுன்னா தெரியல. ஒரு வேளை நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நான் குடித்தா என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில டைம் எனக்கு தோணும். அதனால் இந்த குடிகாரி ஸ்டோரியில் வர்றது எல்லாமே முக்கால்வாசி மேபி நான் இன்கேஸ் குடிச்சேன்னா என்னோடய மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும். அதை வச்சு அப்படியே அடிச்சு விட்றது தான். சீனியரே, எனக்கு ஒரே ஷை நான் போய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறேங்காச்சும். டியர், நானா? அந்த பொம்மை தானே? ஆமாம், அது ரொம்ப அழகாக இருக்கும். அச்சோ, ஒரு வேளை நான் அந்த பொம்மையாகவே பிறந்தேன், அந்த பொம்மை மாதிரியே என் பேசுனது எவ்வளோ அழகாக இருக்கும்ல. எனக்கு என் மூஞ்சி பிடிக்கல. நான் என்னை இமேஜின் பண்ணிக்கும் போது கூட நானும் நினைக்கும் போது என் ஒரிஜினல் ஃபேஸ் எனக்கு ஞாபகம் வருதுல்ல டியர். எப்படின்னா அந்த அந்த கார்ட்டூன் ஃபேஸ் இருக்குல்ல, நான் யூஸ் பண்ணுறேன்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன நான் நினச்சி பார்க்கும்போது, கண்ணாடியில் பார்க்கும்போது மட்டும்தான் என் மூஞ்சி தெரியுது. மற்றபடி என்னோடய இமேஜினேஷனில் நான் நினச்சாலே அந்த ஃபேஸ் தான் வருது. அந்த அளவுக்கு நான் அப்படி இமேஜின் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் நினச்சா அதுதான், அப்படி தான் தோணுது. எங்கே போய் முடிய போதோ தெரியல இது. ஆனால் அழகாக இருக்குல்ல அது. தேங்க்யூ சீனியரே. என்ன இது எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க போல். சாரா ஒரு தெய்வ பிறவியா? பிடிஎஸ் லைஃபும் மைண்ட் லைஃப்பை காப்பாற்ற வந்த தெய்வ பிறவியா? என்னடா இது? அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கல்ல சீனியரே, எனக்கு எப்படி தோணுதுன்னா இப்போது, ஏன் சாரா கேரக்டரை திடீர்னு கொல்லக்கூடாது? ஏன் சாராவை திடீர்னு வில்லி ஆக்கக்கூடாது? ஏன் சாராவை பயங்கர கொடூரமாக எதாவது பண்ணக்கூடாது? ஏன் அவள் கேரக்டர் ஏதாவது பண்ணக்கூடாது? எனக்கு அப்படியெல்லாம் தோணுதே. என்ன சொல்கிறது? ஆனால் அப்படி அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பேடு, அதாவது எப்படி சொல்கிறது, சாராக்குன்ட்டு ஒரு சின்ன பேட் கேரக்டர் ரோல் கொடுத்துட்டுனா கூட நீங்கள் எல்லோரும் தொலைச்சிருவீங்க தானே? எனக்கு நிறையா தடவை தோணும் டியர், சாராவை பேசாமல் வில்லியாக போட்டு பார்க்கலாமா, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும்ல அப்படியெல்லாம் தோணும். ஆனால் உங்களுக்கெல்லாம் பயந்து தான் நான் சாராவை நல்ல கேரக்டர்லேயே பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கிறேன். இல்லைனா எனக்கு ஒரு ஆசை தான், சாராவை ஒரு கேரக்டராவது ஒரு ரோலாவது ஒரு ஸ்டோரியிலையாவது பயங்கர வில்லியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. என் ஆசை நிராசையாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒயினை பிடிக்கிறத விட அவளை தான் பிடிக்குது. சாராவுக்கு பேர் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அவளை பிடிக்குது. என்ன பண்ணுறது? யார் வெத்த பிள்ளையோ அந்த சாரா நல்லா இருந்துட்டு போட்டும். அடுத்ததும் சீனியர் தான். தேங்க்யூ சீனியரே. எப்படியெல்லாம் கூட ஒரு மேரேஜ் நடக்கும்னு எப்படியெல்லாம் கூட ஒரு மேரேஜ் நடக்குமா? ஆமாம், இது என்ன ஸ்டோரி? சடன் மேரேஜ், ஜூனியர் பார்க்காரு, எப்படி மேரேஜ் நடந்துச்சதில்? ஐயோ என்னது சீனியரே? டியர் ராகவிடியர், ஐயோ எல்லாத்துக்கும் கேட்டுக்குங்க, எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு எல்லாம் மறந்து போகுது. நான் சொன்ன கதை தான், ஆனால் எனக்கு மறந்துடுச்சு, ஞாபகமே வர மாட்டேங்குது. உள்ளே போய் மறுபடியும் கேட்டால் தான் தெரியும் போல். எப்படி? நான் சொல்கிற கதை தான், ஆனால் எனக்கே மறக்குது. இந்த மண்டை மூளையை வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த உலகத்தில் குப்பை கொட்ட போகிறேனோ தெரியல. ஓகே இண்டியா, ஸோ இன்றைக்கி கமெண்ட்ஸ் இப்போதைக்கு அவ்வளோதான். அதாவது ஒரு கொஞ்சம் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், அதுக்கே 1/4 மணி நேரம் வந்துருச்சு லிட்ரலி. ஸோ மிச்ச கமெண்ட் எல்லாம் இன்னும் ரிப்ளை பண்ணாத கமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ 1 by 1 அடுத்த வீடியோவில் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு கமெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, ரிப்ளை இந்த மாதிரி வீடியோவாக பண்ணிடுறேன். கமெண்ட்டில் ஹார்ட் மட்டும் போட்டுறேன், ஓகேவா? அப்புறம் இங்கே பார்த்தீங்களா நான் எப்படி இருக்கேன்? கொரியன் ஸ்டைலையோ வளராதடி வீட்டுக்காரி, கொரியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கல? அச்சிச்சா. அப்புறம் டியர் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ரிப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு நான் பேசுறது உங்கள்கிட்ட தான் புரியும்ல, ஏன்னா நான் உங்களோட கமெண்ட்டே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணுங்காட்டிக்கு எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இன்னும் பாதி கமெண்ட்டை ரிப்ளை பண்ணாமல் கிடக்குது டியர். அது எனக்கு ரிப்ளை பண்ணுவேன்னு தெரியல. பட்டு
அப்படி உட்காந்து ரிப்ளை பண்ணியிருந்தா இவ்வளோ சீக்கிரம் என்னால் பண்ணியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வந்துட்டு இவ்வளோ கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இது ஈஸியாக இருக்குது. இனிமேல் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த சேனல் உங்களுக்கு தெரியுமான்னு வேறு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதெல்லாம் வீடியோ பார்ப்பீங்களானே தெரியல. ஆனால் வேறு வழி இல்லை. நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்படி தான் வீடியோ போடுவேன். நீங்கள் இதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, டைம் கிடச்சா பாருங்கள். டடா, பாய் சராங்க. ஐயோ இங்கே தான் ஸ்டோரி இல்லையே. டடா.